அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் யாராவது முடியாமல் போயிட்டாங்க அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவர்களை சென்று நலம் விசாரியுங்கள், அவர்களுக்காக நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. அது மட்டுமல்ல, நோயாளிகளை உங்களுக்காக துஆ செய்ய சொல்லுங்கள் என்றார்கள். பொதுவா நோயாளி நம்ம நலம் விசாரிக்க போறோம்னு வைங்களேன், அவருக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ, நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் நோயாளி நலம் விசாரிக்க போறாரு அப்படின்னா, காலையில போறாரு அப்படின்னா மாலை வரை 70,000 மலக்குகள் அவருக்காக துஆ செய்கிறார்கள். மாலையில போறாரு அப்படின்னா மாலையில இருந்து காலை வரை 70,000 மலக்குகள் அவருக்காக துஆ செய்கிறார்கள் என்றார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்துல எப்படி சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போறார் அப்படின்னா அவருக்கும் நரகத்திற்கும் ஏறத்தாழ 1 வருட தூர அளவிற்கு அல்லாஹ் தூரத்தை உண்டாக்கி விடுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, நாமும் நோயாளி நலம் விசாரிப்போம். இது போன்ற வாக்கியங்கள்